ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். நம்மளோட 100 days 100 வீடியோ சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 32ங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே பார்த்துறாத மான்ஸ்டர் ட்ரக் ஃபைட்டுங்க. யூடியூப்ல எந்த ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்களுமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. எத்தனை மான்ஸ்டர் ட்ரக், ஐயோ அப்பா அவ்வளோ மான்ஸ்டர் ட்ரக்குங்க. அது மட்டுமா நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 பாயிண்ட் கிராண்ட் மாஸ்டர் லாபி உள்ள ஒரு மேட்ச் தான். அதையும் சேர்ந்து தான் பார்க்க போறீங்க. ஸோ ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி நான் இதை வந்து தனித்தனியாகவே எடுத்து போட்டு போயிருக்கலாம். சரிங்களா? டைமும் கரெக்டாக 8 நிமிஷத்துக்கு மேலே தான் இருந்துச்சு. இருந்தாலுமே இதை நம்ம ரெண்டுத்தையுமே ஒன்றா எடுத்து போட்டுடலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,10,000 பாயிண்ட் கிராண்ட் மாஸ்டர் லாபி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதையுமே நீங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு எல்லாரும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நம்ம 30,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3,000 பேர் தான் தேவை. சாரி 2,800 பேர் தாங்க தேவை. ஸோ பார்க்குற நீங்க நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க, பாதிக்கு பாதி பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஒன்று தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நம்ம சேனலில் ஏறதை பார்த்துட்டு நம்ம மனசு பயங்கரமாக மகிழ்ச்சி அடையும். ஸோ வந்து இதுக்கு மேலே ஓகே, நம்ம வந்து வேற எதுவும் பேச வேண்டாம். அதுக்கு மேலே போனால் அது கிரிஞ்சாயிரும். சரிங்க, 3 நாள் அந்த கிரிஞ்சுங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த கிரிஞ்சுங்கிற வேற கூட எடுக்கக்கூடாது. கிரிஞ்சுன்னு சொல்லியே நம்ம வந்து பல விஷயத்த பண்ணாமல் இழந்துட்டோம். சரிங்க, இப்போ நம்ம கேமை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். யாரா அவன் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான்? அவன் டீம்மேட்டை காப்பாத்துறதுக்காக சர்ற போறான் ஆளு. வரேன். என்னங்க இது பொண்ணா? இது ஐயோ சாரிமா, என்ன எவ்வளவு டைம் ஒரு பொண்ணுனா அவன் கண்ணு கூட வேலை செய்ய மாட்டேங்குது. வெறும் 3 புல்லட் பட்டுச்சு ஸ்டார்டிங்ல. 10 போகுது டேமேஜ். அதுக்கப்புறம் கண்ணை மாத்தி ரைஃபிள மாத்தி அடிச்சோம். இல்ல பைசன் வச்சு தான் அடிச்சோம். பையன் வந்து பொண்ணை பார்த்தோன்னே எடுத்தோன்னே கொஞ்சம் வந்து ஸ்டன் ஆயிட்டான், ஆளு செதறிட்டான். பதறி போய் பார்த்தீங்கன்னா அது பதட்டத்தில் அப்படி இப்படின்னு சுட்டான். நான் வந்து கண்ணை தான் சொல்றேன், என்னைய சொல்ல கிடையாது. நான் அழுத்த தான் பார்த்தேன், அது அழுத்த முடியல. சரி, இப்போ நம்ம இட்லிஸ்ட் போட ரொம்பவே ஆசையாக இருக்குது, ஆனால் போட முடியாது. அப்படியே ஒருவேளை நம்மளுக்கு இட்லிஸ்ட் போட வாய்ப்பு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாபியை குறைச்சி எடை போட்டக்கூடாது. ஒரு பயங்கரமான லாபி. நீங்கள் வந்து இல்லை நான் லைவ் போட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இந்த லாபி வந்து எப்படிப்பட்ட லாபி அப்படின்னு. சரிங்களா? ஸோ வந்து பயங்கரமாக இருக்குது. மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த ஒரு மேட்ச் பூயாடிக்கிறதுக்கு சும்மா அப்படியே கீழேந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி உள்ளே போயிட்டு வருது. என்ன எச்சு தான் சொல்றேன், வர்றதும் பாதிலே நின்றுங்க. அந்த அளவுக்கு திக்கு மூமெண்டா தான் இருக்கும் எல்லா லாபியுமே. நீங்க நான் வந்து விடுங்க, லைவ் போட முடியல, பட் நான் இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் லைவ் போட. இந்த போன் ஒத்துழைக்கணும்லங்க. நான் ஆல்ரெடி வேற ஒரு ஐபோன் உள்ள பழைய பேட்டரி தான் தூக்கி இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து லைவ் போட்டு அது இன்னும் ஹீட் ஆகி இன்னும் பழையபடி திரும்பவும் இந்த பேட்டரி பொங்கி போச்சுன்னா என்னால மாற்ற முடியாது. எத்தனை நீங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு 8 கொடுத்தேன், அவனையும் டெட் அடிச்சு டவுன் பண்ணிட்டேன். ஆனா திரும்ப அந்த பொண்ணு வந்து என்னை அடிச்சிருச்சு. இது மாதிரி தான் நான் வந்து மனசில் அப்போ நினச்சிட்டு இருந்தேன் விளாண்டுட்டு இருக்கும்போது. ஆனால் வந்து திரும்ப நம்ம ரிவெஞ்சு கொடுப்போம். சரிங்களா? ஒரு வாட்டி கொடுத்தா நம்ம வந்து திரும்பி 2 வாட்டி கொடுத்தா தான் மனசுக்கே ஆறுதலாக இருக்கும். அது கொடுத்துரும், வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் வந்து சும்மா ஒரு டம்மியாக 1-2 பேரை அடிச்சுக்கிட்டு அது டம்மியாக அடிவானதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வேற லெவலான ஒரு சிக்மா மூமெண்ட் தான் பார்ப்பீங்க. சிக்மா மூமெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா என்னன்னு தெரில, ஏதோ சொல்லிட்டு விட்டுருங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஓசிக்கில் தான். ஓகே, நான் ஒன்று அடித்தேன் ஓசிக்கில், இன்னொன்று வந்து 2 பேருமே நான் பார்க்க கிடையாது. ஆனால் நான் அடிச்சிட்டேன். ஆனால் இவங்களோட டீம்மேட் தான் பார்த்தீங்கன்னா என்ன திரும்பி அடித்தான். இதை நீங்கள் ஏற்றுக்கவே வேண்டாங்க. சரிங்களா? நான் பார்க்காத போது தான் அடித்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுக்குற ரிவெஞ்சாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரிவெஞ்சு. ஸோ ரிவெஞ்சா ஏன்டா அந்த பொண்ணு நம்மளுக்கு எமௌண்ட் போடல, எதுவுமே பண்ணல, என்ன அடித்தாங்க, அவ்வளோதான்டா வைத்திய மாதிரி வளருன்னு. சரிங்க, ஆனால் இது மொதல் வாட்டி அடித்தா நீங்கள் ஏற்றுக்கணும். இந்த வாட்டி அடிக்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு செய்கை செய்வோம். நம்ம இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. அந்த காரை விட்டு என்ன ஏற்றுனாங்க பார்த்தீங்களா, அவன் அப்புறம் அந்த பொண்ணு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து இருந்தான். மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஸோ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கார் விட்டு ஏற்றினா டவுன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வந்து டவுன் பண்ணிடுவேன். டாக்ஸிக் பாயா, பொண்ணு கிடையாது பையன் தான், டாக்ஸிக் பாய். சரி ஓகே, என்ன ப்ரோ 3 பேர்னு சொன்னால் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஜாரா வெயிட் கரோ இருங்க. இந்த இடத்துல நான் இந்த இடத்துல 2 பேரும் அடிச்சு போட்டேன்னா அதுக்கப்புறம் லூட் எடுத்துட்டு இருப்பேன். மெடிக்கிட்ட போடலான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நான் மெடிக்கிட் போட நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா இதில் வந்து டவுன் ஆயிருப்பேன், எலிமினேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த டீம்மேட் இவங்களோட டீம்மேட் இன்னொருத்த வந்து அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பயப்புல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். நான் ஒரு சூப்பர் மீடியா போட்டதுனால அவன் அடிக்கடிக்கு எனக்கு ஹெச்பி 8 இருந்துச்சு. டப்புனு கொரோனா போட்டு பார்த்தீங்கன்னா எகிரி அடிச்சிட்டேன். கொரோனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி நேரத்தில் கொரோனா அந்த ஓரியன் கேரக்டர் சர்வபுர கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வச்சுக்கலாம். ஆனால் கொரோனா ஓரியன் இது ஓகே பெட்ரு. ஆனால் நம்ம எப்போவுமே கொரோனா தாங்க, ரொனால்டோ கேரக்டர் தான். அடுத்து ஓகே அடிச்சு போட்டாச்சா. அடுத்து நான் இந்த ஜோனுக்கிட்ட இந்த இடத்துல நான் வந்து வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீம்மேட் 2 பேர் வந்து காலி ஆயிடுவாங்க. அதில் ஒரு ஜோன் சர்வே, இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து
மதனா, ஆமா மதன் காலி ஆயிடுவான். சரி போயிட்டு அவங்களை தூக்கலாம்னு பார்த்தா எப்பவுமே நான் உங்களுக்கு ஒன்று காட்டுவேன்ல, அது என்னது இந்த கார்ல போனா அடிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒரு நார்மல் லாபியா இருந்தா அடிச்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா வந்து அவன் மிஸ்ஸா வச்சிருப்பான்னு விட்டுருப்பாங்க. நான் வீடெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சரிங்களா. ஆனா இந்த லாபில என்னை எப்படி கரெக்டா அனுப்பிச்சு அடிச்சாங்க. அவங்க கார்ல போனாலும் சரி, இல்ல மான்ஸ்டர் ட்ரக்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, எதுல போனாலுமே சுட்டு தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கார்ல அவன் மிஸ்ஸா கேரக்டர் வச்சிருந்தாலுமே அந்த காரை கொளுத்த தான் பார்ப்பாங்க. அதுதான் இவங்களும் பண்ணாங்க. இவங்க என்ன மாதிரி செக் எல்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நான் செக் பண்ணி பார்ப்பேன் அவன்கிட்ட மிஸ்ஸா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சுட ஆரம்பிப்பேன். ஏன்னா வந்து நம்ம புல்லட்டும் வேஸ்ட்டோ டைம் வேஸ்ட், அந்த நேரத்தில் நம்ம வேற எதனா பண்ணலாம், வேற வழியே இல்லைனா தான் சுட்ட ஆகணும். நம்ம கிட்ட வர்றான் வந்து மான்ஸ்டரை வச்சு ரொம்ப தொல்லை கொடுக்குறான் அப்படின்னு. ஆனா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாலே சுட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போய் விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும். நம்மளா ஒரு நிதானத்தோட விளையாண்டுட்டு இருக்கிறோம், நம்மளே வெறி பிடிக்க வச்சுட்டாங்கன்னா அப்புறம் வேற பைத்தியம் ஆயிரும் நம்மளாம். அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் மாறும். இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் அப்படி தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துடுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி எப்படியாவது வந்து நம்ம உள்ள போய் ஆண்டா ரீஜனுக்குள்ள போய் ஆண்டா அந்த ரீஜனில் வந்து முன்னாடி இன்னும் எவ்வளோ போக முடியும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் லாபி போக போக அப்படியே டஃப்பானது அப்படியே குறைய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாமே எல்லாம் அது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு டென்ஷன், ப்ரெஷரு, பிபி எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஆனால் எல்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து ஆனால் டென்ஷன் கண்டிப்பாக இருக்குது நம்மளுக்கு. அது டென்ஷனுக்கு ஆமாம் இங்கிலீஷில் என்னங்க சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்க டென்ஷனு தெரில. கதையை வேறு எங்கேயும் கொண்டு போக வேண்டாம், இங்கே உள்ள கதையை பேசலாம். அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போதைக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் காரை கொளுத்தி விட்டோம் அப்படின்னா கடைசி நேரத்தை தொல்லை கொடுக்க மாட்டாங்க. முக்கியமாக அந்த மான்ஸ்டர் ட்ரக்குள்ள எப்படியாவது அடிச்சிடலாம் பார்த்தா நான் கொஞ்சம் கேரளா சேர்ந்து சுட ஆரம்பிச்சிட்டேங்க. சரி வாழை உடச்சிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் வந்து அவனை அடிச்சிடும் பார்த்தா லாங்லேருந்து ஒருத்தன் சுட ஆரம்பிச்சிட்டான். ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் சொல்லிட்டான் உங்களுக்கு, அவன் டீம் தான் இருக்கேன் ப்ரோ மேலே ஒருத்தன் டவுன் ஏறி போய் அடிச்சிட அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை மதன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தா. இவன் பார்த்தீங்கன்னா எகிரி அடிக்கலாம் வந்தான், அவனே டவுன் பண்ணிட்டான். அடுத்து மதனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான், அவனே அடிச்சு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊசி டேரக்ட் கில்லு 10 கிலோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனா இருக்கிறான், ஆனால் நான் அவனை பார்க்கவே கிடையாது. மதன் ரிவ்யூ பண்ணி இந்த சைடு அழைச்சிடலாம் தாங்க பார்த்தேன். ஆனால் ஜோன் என்ன வந்து ஒரு வாட்டி டச் பண்ணிட்டாலே நான் வந்து டவுன் ஆயிடுவேன், அதனால தான் வந்துட்டேன். ஆனால் பயப்புல பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே ஊர்ந்து வந்துட்டாங்க. சரி இன்னும் ஒருத்தனா இருக்கிறான், அது சரி அவங்க பயில பார்த்துப்பாங்க. அது வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா மைக்கு பக் ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் இந்த ஃபோன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க. ஏன்டா எடுத்தவனே இருக்குது சனியை. அந்த எப்போ நம்ம ஆர்ஓஜி திரும்ப கூட சரி பண்ணி வச்சுக்கலாம், இது எப்போ போதோ அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஓஜி வச்சுக்கலாங்க. நான் இந்த நேரத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டோட இருக்காங்க. என்ன இத்தனை நாளாக ஒன்றா விளாண்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து அவர் வந்து இதுக்கு டேமேஜ் கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக உள்ள ஒரு இனிமே அடிக்காமலே வச்சுருக்காங்க. இதுதாங்க நம்ம பயிரோட விளாண்டா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலனாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கேமில் மட்டும்தான், ரியல் லைஃப்பில் யாருமே யார் என்ன நினைக்கிறாங்கிறத அடுத்தவங்க மனசில் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி புரிஞ்சுட்டா நிறைய பேர் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. லைஃப்பில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் நடக்காது. சரி இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து 5வது பிளேஸில் உள்ளவனுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு தான் வருது. ஆனால் இதுக்கப்புறம் லக்கு தாங்க, இந்த திறமைங்கிறதுலாம் நம்மகிட்ட அது நிறையவே இருக்குது. அது எத்தனை மேட்ச் ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம அடித்து முன்னாடி போயிடும்னு வச்சுங்களேன். யாருக்கு ஸ்டார்ட் ஆகுதோ இதுக்கப்புறம் அவன் தான் முன்னாடி போவான், ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ஸ்டார்ட் ஆனால் நான் முன்னாடி போயிட்டே இருப்பேன், இல்லை எனக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு ஸ்டார்ட் ஆனால் என்னை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. எனக்கு முன்னாடி உள்ளவங்க ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா என்னை தாண்டவே விட மாட்டாங்க. இதுதான் இங்கே மேட்ரு. அதாவது மேட்ச் நான் தான் சொல்கிறேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் மேட்ச் மேக்கிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மேட்ச் மேக்கிங் போட்டதுக்கப்புறம். ஸோ வந்து அது பார்த்துக்கலாம். இது மாதிரி தான் நடக்கும். 1,10,000 மாதிரி நெருங்கிட்டோம். டாப் 1 1,12,000 மாதிரி. அவன் டாப் 1 பிளேயர் எல்லாம் கிடையாது, அவன் கிளிச் யூசர் கம்னாட்டி. சரி இப்போ நம்ம மான்ஸ்டர் ட்ரக் இதுக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மான்ஸ்டர் ட்ரக் ஃபைட்டு. நான் வந்து டைட்டில் அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை மான்ஸ்டர் ட்ரக் ஒரே நேரத்தில் வந்து ஃபைட்டு போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆல்ரெடி 2-3 மான்ஸ்டர் ட்ரக் எரிஞ்சு போச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை மான்ஸ்டர் ட்ரக் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் போட்டுருக்கு. இப்போ கூட ஒரு மான்ஸ்டர் ட்ரக் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ வந்து என்ன சொல்லணும், நான் டைட்டில் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இது வந்து டைட்டிலே நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது வந்து கிராண்ட் மாஸ் லாபின்னு மட்டும் சொல்ல முடியாது, மான்ஸ்டர் ட்ரக் உள்ள ஒரு கிராண்ட் மாஸ் லாபி தான். கிராண்ட் மாஸ் லாபி கூட விட்டுருங்க, மான்ஸ்டர் ட்ரக் லாபி அவ்வளோதான். என்னமா போயிட்டு போட்டுக்கிறானுங்க, என்னமா பறகுறானுங்க அங்கிட்டு. அந்த டயர் சும்மாவே அது மான்ஸ்டர் ட்ரக் மோதிக்கிட்டாலே, மான்ஸ்டர் ட்ரக்கும் ஒரு ஜீப்பு மோதிக்கிட்டாலே ஜீப்பு பறக்காதுங்க. பைக்கு கூட போயிட்டு அந்த மான்ஸ்டர் ட்ரக் அடிச்சுன்னு வச்சுங்களேன், இதுவும் ஆகாது. அந்த ஜீப்பு பறக்க விட்டுரும் மான்ஸ்டர் ட்ரக்கை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 மான்ஸ்டர் ட்ரக் மோதிச்சு அப்படின்னா எனி டைம் பறக்காது மான்ஸ்டர் ட்ரக். எதுனா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக பறக்கும். நீங்களாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நான்லாம் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருங்க ஒரு சில டைம்லாம். இந்த இடத்துல கூட பாருங்க, அது வந்து ஒரு பாதி தூரம் வரைக்கும் பறக்கும். சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பறக்கும், உயரமாக பறந்து போகும். ஆனால் எங்கேயோ போய் விடுவோங்க மான்ஸ்டர் ட்ரக். என்ன ஒரு 50 மீட்டர் தள்ளி போயிடுவோம். அப்படி
இப்படி தான் விழுவோம். பறந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் உயரத்துக்கு பறக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டீம்மேட் எல்லாருமே செத்துட்டாங்க. ஹைட்ரா ஒருத்த மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு போயிருக்கிறான். ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்காக ஜோன் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட்ல ஒரு 900 பிளேஸ்ல இருந்தா நினைக்கிறேன், 500 பிளேஸ்ல இருந்தா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஸ்கூல் காலேஜ் போறதுனால ஏதோ இருக்கும். சரி, இப்போ யாருக்கு வெற்றி அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இத்தனை மான்செட்டருக்கு போட்டி நடக்கு, 4 மான்செட்டருக்கு இந்த இடத்துக்குள்ள இத்தனோண்டு சரௌண்டிங்ல ஒரு ஜோன்ல பாத்தீங்கன்னா வந்து 4 மான்செட்டருக்கு சண்டை போட்டு இருக்கு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒருத்தரை போட்டு என்ன நசுக்குறாங்க, இடையில ஒருத்தன் இறங்கிட்டாங்க, அவனை போட்டு அந்த நசுக்குறாங்க. டேய் யாரா நீங்களாம்? சரி ஓகே, இப்போ 4 மான்செட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து வெளில போய் நிக்குது. அந்த சேர்ல மாத்தி உட்காருவாங்க பாத்தீங்களா, பாட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் மாத்தி சேர்ல உட்காருவாங்க பாத்தீங்களா. சோ அது மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான்செட்டருக்கு இப்போ 2 மான்செட்டருக்கு நிக்கதான் இடம் இருந்துச்சு. அடுத்து ஒரு மான்செட்டருக்கு தான் இருக்க முடியும் அந்த இடத்துல அப்படிங்கிற நிலைமை வரும்போது 4 பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு மான்செட்டருக்குள்ள ஏறிட்டாங்க. இப்போ நம்மளால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் மீடியா போட ஆரம்பிச்சிருவாங்க. பைபிள்ளைங்க எத்தனை சூப்பர் மீடியா வச்சிருக்காங்கன்னே தெரியல. அவங்களே ஜோன் சரியா தான் பண்றாங்களா இல்ல மிஸ்ஸா கேரக்டர்? கண்டிப்பா ஜோன் சரியா பண்றாங்களா மட்டும்தான் பாத்தீங்கன்னா இத்தனை மீடியா போட்டு இந்த ஜோன்ல சமாளிக்க முடியும். நம்ம பய பார்த்தான், பொறுமையா தாங்காம பாத்தீங்கன்னா இறங்கி ஒருத்தன் அடிச்சிட்டான், இன்னொருத்தரையும் பாத்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்து டவுன் பண்ணிட்டான். நான் இதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆப்போசிட்ல உள்ள பிளேயரும் ஜோன் சரி பண்ற பிளேயர் தானே. ஏன்னா அடிக்கடி இந்த ஜோன் சரி பண்ற பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அதுல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி எல்லாம் கிடைக்கும். யாருக்கு பூயா? நம்மளுக்கு தான் பூயா கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டவுன் அவன் தாங்க. ஆனா பூயா வந்து அவனுக்கு கிடைச்சிருச்சு. டாப் 2 நம்ம வந்துட்டோம். கிரேனாக்காரன் கன்ஃபியூஸ்ல யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாமலே பாத்தீங்கன்னா வந்து அவனே குழம்பிட்டான். யாரோ ஒரு ஆள் வந்து குலுக்கி சீட்டு போட்டானு நான் தெரியல, பூயா போயிடுச்சு, அவ்வளவுதான். சரி ஓகே மக்களே, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மான்செட்டருக்கு ஃபைட்டை நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா பார்த்தது இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாத்துறீங்க அப்படின்னா பாத்துருக்கேன் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் வந்து இதை விட ஒரு நல்ல, இதுக்கு மேல நான் நல்ல வீடியோ கொண்டு வரலாம், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ கொண்டு வரேன். பை கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.